ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு மை சேனல் அண்ட் ஐ எம் வினய். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்னா, நான் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, கேலரிஸ் நான் 1500 தான் என்னோடய கோல். அப்புறம் கார்ப்ஸ் கால்குலேட் பண்ணி சாப்பிட்றேன், ப்ரோட்டீன் கால்குலேட் பண்ணுறோம், ஃபேட் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் எப்படி நான் கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். தென் மொபைல் இருந்தால் போதும், இதை நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மொபைலில் இருக்கிற ஒரே ஒரு ஆப்பில் நம்ம இது எல்லாமே பண்ணலாம். அந்த ஆப்போட பேர் மை ஃபிட்னஸ் பால் அப்படிங்கிறது தான். ப்ளே ஸ்டோரில் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஆப் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் நான் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஓகேவாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கும் இதை நான் சொல்கிறேன். ஸோ மேபி மற்ற ஆப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் இப்போ எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நார்மல் பர்சனா, இல்லை உங்களுக்கு டயபெட்டிஸ் ஆர் தைராய்டு ஆர் எனி ப்ரீவியஸ் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு தைராய்டு, டயபெட்டிஸ் ஆர் ப்ரீவியஸ் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களோட டாக்டரை நீங்கள் டயட் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு நார்மல் பர்சன் தான், எனக்கு என்னோடய லைஃப் ஸ்டைலாலையும் நான் சாப்பிட்ற ஃபுட்டுனாலையும் தான் என்னோடய வெயிட் ஏறிடுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் டைரெக்டாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்து உங்களோட ஐடியல் வெயிட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களோட ஐடியல் வெயிட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களோட ஹைட் இன் சென்டிமீட்டர் -100 போட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட ஐடியல் வெயிட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது மென்னுக்கு. இதே உமனாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஹைட் இன் சென்டிமீட்டர் -105 போட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட ஐடியல் வெயிட் வந்துடும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 167 சென்டிமீட்டர் ஹைட்டு. ஸோ 167 - 100 போட்டேன்னு சொன்னால் என்னோடய ஐடியல் வெயிட் 67 கிலோகிராம் வந்துருச்சு. ஸோ இந்த 67 கிலோகிராமை நான் அச்சீவ் பண்ணுறது தான் இந்த 100 days ஃபிட்னஸ் சேலஞ்ச். இதே மாதிரி உங்களோட ஐடியல் வெயிட் என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பிஎம்ஐயை மறக்காமல் கால்குலேட் பண்ணி நீங்கள் எந்த வெயிட் கேட்டகரியில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் நார்மலாக இருக்கிறீங்களா, இல்லை ஓவர் வெயிட்டில் இருக்கீங்களா, ஆர் எல்ஸ் ஒபீஸாக இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட பிஎம்ஐயை கால்குலேட் பண்ணால் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதையும் நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த ஆப்போட பேர் மை ஃபிட்னஸ் பால் அப்படிங்கிறது. இந்த ஆப்போட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ப்ளே ஸ்டோர் போயிட்டு மை ஃபிட்னஸ் பால் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஆப் வரும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் கொடுங்க. தென் சைன்அப் ஆர் லாகின் கேட்குது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூசர் அப்படிங்கிறதுனால சைன்அப் கிளிக் பண்ணுங்கள். சைன்அப் வித் இமெயில் ஆர் கண்டினியூ வித் ஃபேஸ்புக் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் இமெயில் வச்சு லாகின் பண்ண போகிறேன். ஸோ நான் இமெயில் கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட கோல் செட் பண்ண சொல்லுவோம். ஸோ நீங்கள் வெயிட் லூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை கெயின் பண்ணணுமா, இல்லை மெயின்டைன் பண்ணணுமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ நான் லூஸ் வெயிட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். தென் ஹவ் ஆக்டிவ் யூ ஆர், நீங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணணும். ஸோ உங்களோட ஒர்க் என்ன நீங்கள் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே உங்களோட ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்க்டாப் ஜாப் லைக் ஐடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதுனால நாட் வெரி ஆக்டிவ் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ அது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அதர் டீட்டெயில்ஸ் கேட்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணணும். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், உங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே உங்களோட ஹைட், அதுக்கப்புறம் உங்களோட கரண்ட் வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிலோகிராம்ஸ் ஆர் பவுண்ட், ஸ்டோன் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் சென்டிமீட்டர் ஆர் ஃபீட், இன்ச்சஸ் அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். தென் வீக்லி கோல், நீங்கள் ஒரு வாரத்துக்கு எவ்வளோ குறைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெக்கமெண்டட் அவங்களே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1/2 kg per week அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ ஒரு கிலோ குறைக்கணும் அப்படின்னா அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை 1/2 kg நீங்கள் ரெக்கமெண்டட் வேலே போகிறீங்கன்னு சொன்னால் தென் ரெக்கமெண்டட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கோல் வெயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது நீங்கள் எந்த அளவுக்கு குறைச்சிட்டு எவ்வளோ அளவுக்கு போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 75 இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 67 போகணும். ஸோ இங்கே 67 kg அப்படின்னு சொல்லிட்டு நான் என்டர் பண்ணணும். தென் நெக்ஸ்ட், இப்போ உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட், தென் க்ரியேட் யுவர் யூசர் நேம். ஸோ நீங்கள் எந்த யூசர் நேம் வேணும் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னு சொன்னால் சைன்அப் ஆகிடும். பட் நான் ஆல்ரெடி இதில் சைன்அப் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டைரெக்டாக லாகின் பண்ணிக்க போகிறேன்.
ஸோ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இங்கே போனீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். லைக் உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கோல் வந்து நான் 67 kg வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய டெய்லி கேலரிஸ் வந்து 1500, தென் கார்ப்ஸ் வந்து 188 கிராம் வந்து அதில் எடுத்துக்கலாம். ஃபேட் வந்து 50 கிராம்ஸ், ப்ரோட்டீன் 75 கிராம். ஸோ இதை வச்சு தான் வந்துட்டு நான் வந்து என்னோடய கோலை வந்து நான் கால்குலேட் பண்ணிப்பேன் டெய்லி. தென் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 77.5லேருந்து நான் 67 போகணும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 1.9 kg வந்து லாஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆட் வெயிட்னு இருக்குல்ல, இந்த இடத்துல போய் நீங்கள் உங்களோட வெயிட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அது ஈஸியாக வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காமிச்சிரும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டீங்க. இந்த இடத்துல வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா கேலரிஸ் ரிமைனிங் அப்படின்னு இருக்குது. தென் 1500 கேலரிஸ் எவ்வளோ ஃபுட்டு வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து எவ்வளோ கேலரியோ அதை வந்து மைனஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதை வந்து எப்படி வந்து நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே பாருங்கள் ஹோம், அதுக்கப்புறம் வந்து டைரி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த டைரியை போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ஸ்நாக்ஸ், எக்ஸசைஸ், வாட்டர், இப்படி வந்து எல்லாமே இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட உங்களோட ஃபிட்னஸ் டைரி அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் காலையில் சாப்பிட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறமோ வந்துட்டு உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டீங்களோ அதை வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இன்றைக்கி தோசை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே போய்ட்டு தோசை அப்படின்னு டைப் பண்ணாவே உங்களுக்கு வந்துட்டு அந்த தோசை வந்து வரும். இதில் வந்து லாட்ஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரி பண்ணவே வேணாம். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அந்த ஐட்டம் வந்து இங்கே போட்டிங்கன்னு சொன்னாவே உங்களுக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ தட் நீங்கள் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் தோசை சொன்னேன் இல்லையா, ஸோ இப்போ தோசைவே போடுவோம். ஹோம்மேட் ப்ளைன் தோசை 2 pieces வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து 286 கேலரி. ஓகேங்களா? ஸோ இங்கே போயிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் 2 pieces ஆஃப் தோசை வந்து மார்னிங் சாப்பிட்ருக்குறீங்க. ஸோ 286 கேலரிஸ் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே காமிக்கும். சரி, நீங்கள் எதனா சட்னி வந்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அது கூட இங்கே கிடைக்கும். எக்ஸாம்பிள் டொமேட்டோ சட்னி அப்படின்னு போடுங்க. ஒரு 2 ஸ்பூன் சாப்பிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு 34 கேலரிஸ். இதிலே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இது வந்து எவ்வளோ கார்ப்ஸ் இருக்குது, இதில் எவ்வளோ ஃபேட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும். தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோ ப்ரீமியம்னு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு இட்ஸ் அ ஃப்ரீ வெர்ஷன். ஸோ பெய்ட் வெர்ஷனும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இன்னும் வந்து நீங்கள் டீப்பாக ஒரு மைன்யூட்டாக மேக்ரோஸ்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் ரொம்ப மைன்யூட்டாக வந்து டயட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் கூட பண்ணலாம். பட் நான் வந்துட்டு ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு அதுவே வந்துட்டு மோர் தென் எனஃப் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ சட்னியும் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ டோட்டல் 320 கேலரிஸ் வந்து நீங்கள் சாப்பிட்ருக்குறீங்க. இப்போ நீங்கள் இன்னும் வந்து இதை கொஞ்சம் தனித்தனியாக எவ்வளோ ஃபேட்டு இதெல்லாம் வந்து திரும்ப போய் நான் பார்க்கணும். மார்னிங் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கேன், தென் டின்னருக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படிலாம் கொஞ்சம் கிராஃபிக்கலாக வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே மேலே வந்து பாருங்கள் ஒரு பை சார்ட் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டில் எவ்வளோ கேலரிஸ், லஞ்சு எல்லாமே வந்துட்டு ஒரு கிராஃபிக்கல் வியூவில் வந்து கொடுத்துருப்பாங்க. தென் பக்கத்தில் வந்து இங்கே மேலே வந்து கேலரிஸ்ன்னு இருக்கா, அதில் வந்துட்டு நியூட்ரியன்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து எவ்வளோ ப்ரோட்டீன் வந்து எடுக்கணும், இப்போ எவ்வளோ எடுத்துருக்கிறீங்க, இன்னும் எவ்வளோ வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இருக்கும். ஸோ ப்ரோட்டீனில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கோல் லெஃப்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் 11 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து எடுத்துருக்கிறீங்க. உங்களோட ஆக்சுவல் கோல் 75 grams. ஸோ இன்னும் வந்து 64 gram வந்து இந்த நாளில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே காமிக்குது. தென் கார்போஹைட்ரேட்ஸ் 59 grams வந்து எடுத்துருக்கிறீங்க. ஸோ 188 அப்படிங்கிறது தான் வந்துட்டு கோல். ஸோ இன்னும் வந்து 129 grams வந்து நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் காமிக்குது. ஸோ சேம் வைஸ் இங்கே வந்து ஃபைபர், சுகர், ஃபேட், ஈவன் வந்து சோடியம், பொட்டாசியம், விட்டமின்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து கோல் செட் பண்ணி உங்களுக்கு வந்து கிளியராக வந்து அப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா மேக்ரோஸ்ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் டோட்டல் வந்துட்டு ஒரு நாளைக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஃபேட் ஆர் ப்ரோட்டீன் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணணும், இப்போ வந்து எவ்வளோ பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயமும் இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைரியில் நான் நேற்று என்னென்னலாம் பண்ணணும் அது கம்ப்ளீட்டாக எல்லாமே நோட் பண்ணி வச்சுருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, டொமேட்டோ சட்னி, தென் ஃப்ரெஷ் கிரேப் ஜூஸ் வந்து சாப்பிட்ருக்கேன். ஸோ டோட்டல் கேலரிஸ் 425 வந்திருக்கு. தென் லஞ்ச் பார்த்திங்கன்னா பன்னீர் புலாவ், பன்னீர் எக் போஜி சாப்பிட்ருக்கேன். தென் இது வந்து 465. தென் டின்னர் வந்து சீஸ் டோஸ்ட், வீட் பிரெட் 240.
ஸோ இதுதான் வந்து இந்த கேலரி கவுண்ட்டு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு 1440 வந்து நான் கேலரிஸ் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கேன் அவுட் ஆஃப் 1500. தென் எக்ஸசைஸ் பண்ணதில் 565 வந்து பேர்ன் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க, அது வந்து நீங்கள் எதனா டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஷ் வந்து சாப்பிட்றீங்க, அது வந்து இங்கே இல்லவே இல்லை. இப்போ நீங்கள் ஆட் ஃபுட்டு போகிறீங்க, இந்த இடத்துல போய் சர்ச் பண்ணி உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே வந்து புதுசாக ஒரு டிஷ்ஷை வந்து க்ரியேட் பண்ணலாம், ஒரு ரெசிபியை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இங்கே ஆட் ஃபுட் கொடுத்ததுக்கப்புறமா இங்கே மேலே டாப் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா மல்டி ஆட்னு போட்டு ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ நீங்கள் அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா குயிக் ஆட், ஸ்கேன் பார்கோட், கிரியேட் அ ரெசிபி, கிரியேட் அ மீல், கிரியேட் ஃபுட்டுன்னு இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு கிரியேட் அ ரெசிபின்னு கொடுத்து உங்களோட ரெசிபியை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் கிரியேட் அ மீல்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது ரசம், சாம்பார், அப்பளம், பொரியல் இப்படி எல்லாமே வந்து இதில் அவைலபிளாக இருக்கிற விஷயத்தை காம்போவாக நீங்கள் வந்து சாப்பிட்ருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு கிரியேட் அ மீல் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ உங்களோட ஆப்ஷன் எதுவோ அதை வந்து நீங்கள் பண்ணலாம். பட் இந்த குயிக் ஆட் தென் ஸ்கேன் பார்கோட் இது ரெண்டும் வந்துட்டு ப்ரீமியம் யூஸருக்கு தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த கிரியேட் அ ரெசிபி அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே 2 ஆப்ஷன் வரும், ஆட் ஃப்ரம் த வெப், என்டர் இன்க்ரீடியன்ஸ் மேனுவலின்னு சொல்லிட்டு. இந்த ஆட் ஃப்ரம் த வெப் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒரு சில வெப்சைட்ஸில் வந்துட்டு இவங்களோட ஓன் ரெசிபிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணலாம். பட் நீங்கள் சாப்பிட்ருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்களே வீட்டில் எதுவும் ட்ரை பண்ணியிருக்கிறீங்க, அதை வந்து என்டர் பண்ணணுன்னா என்டர் இன்க்ரீடியன்ஸ் மேனுவலி அப்படிங்கிற ஆப்ஷன் போங்க. தென் உங்களோட ரெசிபியோட பேர் வந்து என்னவோ அதை வந்து கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து தால் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுப்போமே. ஸோ இது வந்துட்டு ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரியான அளவு. ஸோ 1 serving அப்படின்னு போட்டுக்கோங்க. தென் கிளிக் நெக்ஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் இன்க்ரீடியன்ட், முக்கியமாக இதுக்கு தேவை தால். ஸோ அதனால் வந்து நம்ம தால்னு போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் மேட் 1 cup 198 கேலரிஸ்ன்னு இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 1 cup எடுத்தால் 1 cupன்னு செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்கன்னு சொன்னால் இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கப்புங்கிறது தான் வந்து இதில் அதிகமான அளவே. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் 2 cup எடுக்கிறீங்கன்னா இங்கே வந்து இதை 2ன்னு மாற்றிக்கோங்க சர்விங்கை. தென் சேவ் கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ தால் ஆட் ஆகிடுச்சு. தென் ரைஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ பாயில்டு ரைஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பாயில்டு ரைஸ் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 plate-னா 1 plate ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ உங்களோட ரெசிபி வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் சாப்பிட்ருக்கிற அந்த ரெசிப்பியில் வந்து 75.4 gram கார்ப்ஸ், 12.6 gram ஃபேட், 22.7 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து இருக்குது. ஸோ டோட்டல் 496 grams ஆஃப் கேலரிஸ். ஸோ நீங்கள் இப்போ சாப்பிட்ருக்கிற ஃபுட்டோட கேலரிஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ சேவ் பண்ணிவிட்டு இதை உங்களோட டைரியில் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறமோ வந்துட்டு இந்த விஷயத்தை வந்து பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் புதுசாக ஒன்று ட்ரை பண்ண போகிறீங்க, அதில் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் ஃபுட் இஸ் ஹை இன் ஃபைபர்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க க்ரீனில். விச் மீன்ஸ் இதில் வந்து நிறைய வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, குட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்மளுக்கு அந்த ஆப் சொல்லுது. ஸோ இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் புதுசாக ஒன்று ட்ரை பண்ண போகிறீங்க, பட் அதில் வந்து எவ்வளோ கேலரி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை ட்ரை பண்ண போகிறதுக்கு முன்னாடியே இங்கே போய் நீங்கள் ரெசிபியை வந்து க்ரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ நீங்கள் ஈவன் வந்துட்டு 1 spoon ஆஃப் ஆயில் ஆட் பண்ணால் கூட இந்த ரெசிப்பியில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இது அக்யூரேட்டாக வந்துட்டு கால்குலேட் பண்ணலினாலும் ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ தான் கேலரி, இவ்வளோ ஃபேட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்லிடும். ஸோ நீங்கள் வந்து அவேராக இருந்துப்பீங்க சாப்பிடும்போது. தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ், ஈவன் ஸ்நாக்ஸில் வந்து ப்ரெட்டோ இல்லை வந்துட்டு இங்கே டீ எது சாப்பிட்றீங்களோ இங்கே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டயட்டை வந்து பண்ணும்போது ஜங்க் ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. தென் ஒர்க் அவுட் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லி கொடுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்துட்டு என்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் இங்கேயே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் நேற்று பார்த்தீங்கன்னா 565 கேலரிஸ் வந்து நான் பர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு இது காமிக்குது. தென் நான் வந்து 3 liters ஆஃப் வாட்டர் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் டெய்லி என்டர் பண்ணிக்கிட்டே வந்துட்டு கடைசியில் வந்து கம்ப்ளீட் டைரி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுவே ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு காமிக்கும். வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். வெயிட் லாஸுங்கிறது வந்து சில பேருக்கு கடகடன்னு நடந்துடும், சில பேருக்கு வந்து பொறுமையாக நடக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும் இனிஷியலாக பண்ணும்போது. ஸோ அதை பற்றிலாம் ஒரி பண்ண வேணாம். நீங்கள் பண்ணுறதை கரெக்டாக பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராக்ரஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் வந்து இந்த ஆப்பை வச்சு பாடி பில்டர் மாதிரி ஒரு ஃபிசிக்கலாக வந்து எடுத்துகிட்டு வர முடியாது. இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு நார்மல் பர்சன் டே டு டே லைஃப்பில் சாப்பிட்ற ஃபுட்டோட கேலரிஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். மசிலை வந்து பில்ட் பண்ணணும், இல்லை ஆப்ஸ் வைக்கணும் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து தனியாக வந்து டயட் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் ஜிம் போயிட்டு அங்கே இருக்கிற ட்ரைனர்கிட்ட வந்துட்டு கன்சல்ட் பண்ணி அவங்க சொல்கிற டயட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆகுது. நான் போயிட்டு என்னோடய ஈவினிங் க்ரீன் டீயை வந்து குடிக்க போகிறேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் போட்ட ஒரு ஷேக் வந்து நான் சாப்பிட்டேன். அது கூடவே வந்து முஸ்லி வித் ஃப்ரூட்ஸ் வந்து நான் சாப்பிட்ருக்கேன். தென் மதியம் சப்பாத்தி வித் சிக்கன் வந்து நான் சாப்பிட்ருக்கேன். அடுத்து உங்களை நைட்டு டின்னர் அப்போ மீட் பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் டைம் ஃபார் டின்னர். இன்றைக்கி டின்னர் பார்த்தீங்கன்னா ராகி தோசை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க, வெண்ணிலா. அப்புறம் மதியம் செஞ்ச சிக்கன் குழம்பு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் தனியாக. ஸோ இப்போ ராகி தோசை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போய் தூங்க போயிடுவேன். இன்றைக்கி கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த காக்கா குருவிங்களாம் வீட்டுக்கு வந்தால் தண்ணி வைங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். See you on another video. Tata, bye bye from Vinay.